Good. Jai We are class of heart, always. செய்யற சுதர்ஷன கிரியா நமக்கு ஒரு டானிக், ஒரு யான பலம் வரும் நமக்கு. நம்ம தனியே இல்லை, இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம கூட இருக்கு. இந்த ஃபார்ம் ஆஃப் அவர் குருதேவ் அது எப்பவுமே அந்த தனி தைரியம் கொடுக்கும். வாழ்க்கையில் எந்த அனுபவங்கள் வந்தாலும் குரு வில் பி தேர் பை அவர் சைடு. எப்படி ஒரு ஷிப்புக்கு, ஒரு கப்பலுக்கு த கேப்டன் he is the master. He will be the last person to lead the ship after ensuring that each and every person in the ship is maximum safely protected and then taken care. Other for the masters, they take birth, they come to the earth planet as to what the purpose of the human birth. நம்ம மனித பிறவியினுடைய முக்கியத்துவம் என்னன்றதை நிரூபிக்கத்தான், நம்மை வழி நடத்தத்தான் எல்லா மாஸ்டர்ஸ். இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம we will continue with the knowledge. நம்முடைய ஆரிஜின், நம்முடைய ஆரம்பத்தை பார்த்தோம்னா we are nothing but made up of frequency, vibration and energy. The great scientist Nikola Tesla, he ensures you take anything in the whole of the universe, you can converge it within three things. One is frequency. Always you are vibrating at your thought parts. The thoughts are what you are, what your thoughts are made up of. Vibration. As you go on harping on the thoughts, that you become. அதனால்தான் எப்பவுமே நல்லதே நினைச்சு நல்லதே பேசி நல்லதே செய்யணும்னு சொல்றது தெரியும். So that becomes your energy. You become that. ரொம்ப 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 முக்கியம். அதனால்தான் திருமூலர் திருமந்திரம் அவர் ஒவ்வொரு பாட்டிலையுமே சொல்வார். சரி, என்ன ஆயிருக்கு இப்ப பாக்குறப்ப? இன்னைக்கு ஒரு அற்புதமான திருமந்திரம் பார்ப்போம். முதலாம் தந்திரத்தில் இந்த பாட்டு, 30 படிமூர்த்தி ஏணியா ஒப்பில்லா ஆனந்தத்து உள்ளொளி பூக்கு செப்ப அரிய சிவம் கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே. ரொம்ப அழகானது, ரொம்ப அழகு. 30 இந்த ஹோல் ஆஃப் த பிளானட் எர்த், இந்த பூமி என்று பார்த்தோம்னா இந்த கிரகத்தை, இது 36 தத்துவங்களானது தான். அது என்ன 36 தத்துவங்கள் நம்ம பார்த்தோம்னா, த கிரியேட்டர், ஆதிகம் இல்லையா, எல்லா படைப்புகளுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த சக்திக்கு நீ என்ன வேணா பேர் வச்சுக்கோ. அதை பற்றி உலகம் யாவையும் தாமிழவாக்கலும் இதை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகலா விளையாட்டுடை ஆரவம் தலைவர் அன்னவர்க்கே சரணியாட்டே கம்பனாற்றல். ஆக நம்பர் 1 கூடவே கவுண்ட் வச்சுதே வா. சோ பரமா, அவர் கடவுள் சொல்ற, பரமாத்மா சொன்னா எல்லாவற்றிலும் பறந்திருக்கக்கூடிய, புகுந்திருக்கக்கூடிய, பகிர்ந்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சக்தி. இதுதான் பதஞ்சலி கூட எங்கேயுமே ஒரு சிவா விஷ்ணு சொன்னதே கிடையாது. பரம புருஷா, பரம புருஷான் தான் சொல்லுவார் பதஞ்சலி. எல்லாவற்றுக்கும் சக்தி வாய்ந்த ஒரு தலைவர், அப்படிதான் சொல்ற. ஆக நம்பர் 1. அப்புறம் எப்படி இருக்குதுல பஞ்ச மகாபூதங்கள், 5 மிகப்பெரிய சக்திகளாக அந்த ஒரு சக்தி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. அது என்னது? ஆகாசம், காற்று, அக்னி, நீர், பூமி. இது புதுசு ஒண்ணு கிடையாது, இது எல்லாருமே தெரியும். ஐ எம் ஜஸ்ட் ரிகலெக்டிங் அண்ட் ரிவ்யூயிங். எனக்கு காலங்காலமா இதை பத்தி நான் பேசிட்டே இருப்பேன். அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் தன் மாத்திரை, அந்த இயல்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இயல்பு என்ன? ஆகாசமானது பறந்து விரிந்து அனைத்தையும் தனக்குள் அடக்கி அனைவற்றுக்குள்ளும் தான் அடங்கி இருப்பது ஆகாசம். காற்று தத்துவம் சலனமாகி கொண்டே இருக்கும், எல்லா இடத்திலும் பரவிக்கிட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது அக்னி, வெளிச்சமும் உஷ்ணமும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி. நீர், குளிர்ச்சியையும் மேலிருந்து கீழாக பரவக்கூடிய தன்மையையும் பெற்று இந்த உலகம். பூமி, நிலத்தத்துவம் அனைத்தையும் தாங்கி தான்
தன் குழந்தைகளாக அணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொருள். இதுதான் தன்மாத்திரை. சரி, இதனுடைய இதை அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நம்ம மனுஷன் இருக்கு, நம்ம மனித பிறவி. மனித பிறவி கிடைத்தற்கரிய பிறவி. நம்ம இந்த மனித பிறவிக்கு மட்டும்தான் நான் யார் என்ற கேள்வியே வரும். 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தேன், 50 வருஷத்துக்கு அப்புறம் எங்க இருக்க போறேன், நான் தானே, இந்த உடம்புதான் நான், அந்த கேள்வி மனிதனை பிறவிக்கு மட்டும் தான் வரும். மற்ற எல்லா பிறவிகளிடம் இயற்கை உணர்வால் உந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கணும். சிக்குமலை சுத்தி இருக்கு, அது தனியா கேட்ட தெரியாது. ஒரு இளைஞானி இளையராஜா தான் இருக்க முடியும், ஒரு அப்துல் கலாம் தான் இருக்க முடியும், சுயமாக சிந்திக்கக்கூடியது. ஒரு பூனையை பார்த்து நீ ஒரு திருக்குறள் சொல்லணும்னா பூனைக்கு தெரியாது, பூனை மியாவ் மியாவ் தான் சொல்லும். ஆனா அதே பூனைக்கு நீங்க பிஸ்கட் போட்டீங்கன்னா பால் ஊத்தினா குடிக்கும். ஏன்னா இயற்கை உணர்வு. பசி, ஃபர்ஸ்ட் பசி, அடுத்தது தூக்கம், அடுத்தது தன்னை போல் படைக்கக்கூடிய படைப்பாற்றல் ஒண்ணு படைக்கும், அடுத்தது ஃபிட்ட சர்வைவல் சர்வைவல். இந்த உலகத்துல உயிர் வாழ இந்த 4 தத்துவங்கள் இயற்கை எரியவால் தான். நாமளும் அப்படிதான் இருக்கும். முதல்ல பசிக்கிறது, எதையாவது பிடிங்க சாப்பிடும், அப்புறம் தூக்கம் வருது தூங்குறோம், அப்புறம் உடம்பு மதம் இருக்குது, என்ன மாதிரி உடம்பு படைக்கணும், ரைட்டு. அதுக்கு அடுத்தது வெள்ளமா நான் தப்பிச்சுக்கணும், அப்புறம் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாது. இதற்கு மீறி நான் யார் என்ற கேள்வி மனித பிறவிக்கு மட்டும்தான். ஆக பரமாத்மா ஒரு தத்துவம், மிகப்பெரிய 5 பெரும் பூதங்கள் 5 தத்துவங்கள், அவற்றின் தன்மாத்திரைகள் 5, அதை அனுபவிக்கக்கூடிய மனிதனுக்கு ஞானேந்திரியங்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி. ஆக நமக்கு 5 கருவிகள் இருக்கின்றன. என்ன இருக்கு? காதுகள் இருக்கு, சருமம் இருக்கு, கண்கள் இருக்கு, வாய் இருக்கு, மூக்கு. அவற்றினுடைய தன்மாத்திரை. காதுக்கு என்ன? கேட்டல். சருமத்துக்கு தொடு உணர்வு, கண்களுக்கு பார்த்தல், வாய்க்கு சுவைத்தல், மூக்குக்கு முகர்தல். ஆக அதனுடைய தன்மாத்திரை. ஆக 1, 5, 5, இதற்கு 16 ஆச்சு. தன்மாத்திரையோடு சேர்த்து 26. அப்புறமா கர்மேந்திரியங்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நமக்கு கைகள் இருக்கு, கால்கள் இருக்கு, நம்முடைய குறி இருக்கிறது, அடுத்தது குதம் இருக்கிறது, அடுத்தது வாய். இந்த 5 தான் கர்மேந்திரியங்கள். இதனால் தான் நாம் வினையாற்றிக் கொண்டிருக்கிறோம், செயல்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். கைகள் இருப்பதனால் தான் நம்மால் உணவை எடுத்து உண்ண முடிகிறது, கைகள் இருப்பதனால் தான் அன்பை காட்ட முடிகிறது, கைகள் இருப்பதனால் தான் பல செயல்களை செய்யணும். கால்கள் ஒரு இடத்துல இருந்து லோகமோஷன், ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு நகர்ந்து போகக்கூடிய கர்மேந்திரியம் கால். அதுக்கு அடுத்தது நம்முடைய குறி. நம்மை போன்ற ஒரு ஒரு உயிரை படைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு கிரியேட்டிவ் பவர் we have been blessed with. and குதம், வேண்டாத கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய கருவி. அதுக்கு அடுத்தது வாய். வாய் என்பது இங்கே கர்மேந்திரியம் என்பது தான் பேசவும் செய்ய 2 வேலை பண்ணுது நம்முடைய கர்மேந்திரியம். ஒண்ணு பேசவும் செய்யுது, ஒண்ணு உணவை உண்ணவும் செய்யுது. ஆக இதோட சேர்த்து என்ன ஆறுது? 26 தத்துவங்கள். அதனுடைய தன்மாத்திரைகள் கைகள், கால்கள், குறி, குதம், வாய், 31. அதோட 4 முக்கியமானது மண், புத்தி, சித்தம், அகங்காரம். மனசு இருக்கிறதுனால எண்ணங்கள், புத்தி இருப்பதனால் பகுத்தறிவு, சித்தம் ஆழ்நிலை மனப்பதிவுகள், அகங்காரம் நான் என்ற 35. இதெல்லாம் ஒரு கூடாரமா போட்டுக்கிட்டு நாம இருக்கிறது தான் நம்முடைய ஜீவ ஆத்மா. ஆக 36 தத்துவங்களை உடையவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகில் நடமாடி வருகிறது. இந்த உலகமே இந்த உலகமே 11 தத்துவங்களால் ஆனது. மிச்சம் இருக்கக்கூடியது மனித உறவில் இருக்கு. ஆக மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது பாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் போதும், பரத்தில் மறைந்தது பார்முதல். எப்பேற்பட்ட அற்புதமான எல்லாவற்றிலும் ஒரு சக்தி இருக்கு. அங்கெங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி எங்கேயும் இருக்கு. ஒரு யானை பொம்மை இருக்குது. அந்த யானை பொம்மையை பாப்பா பார்த்தா யானை வேணும்பா, யானை வேணும்பா, யானை வேணும்பான்னு குதிக்குது. அவங்க அப்பாவுக்கு ஒரே கன்சர்ன், இது பெரிய மாங்க மரத்துல பண்ணிதான் குழந்தை கால் மேல போட்டுருந்தா வலிக்குமே, அது போல பிளாஸ்டிக் யானை வாங்கி கொடுக்கலாம். சோ நாமக்குள்ள ஆராயணும்,
பகுத்தறிவு. இது மரத்தாலானதா, மாமரமா, வேப்ப மரமா, தேக்கு மரமா, இது வாங்கி கொடுத்தா குழந்தை கையை காலில் போட்டு தான் வலிக்குமே, அது போல பிளாஸ்டிக் கலர் கலரா இருக்கு, பச்சை கலர், சேப்பு கலர், ப்ளூ கலர்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம சூஸ் பண்றோம். ஆக அங்கே அப்பாவுக்கு மரம் தான் தெரியுது, குழந்தைக்கு யானை தான் தெரியுது. எனக்கு அந்த யானை தான் வேணும், ஒரே அடம். ஆக மரத்தை மறைத்தது மத யானை. நாம மாயாமலம், ஆணவ மனம், கர்மமலம் என்று இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு அழுக்குகள் சேர்ந்திருப்பதனால் நமக்கு அங்க மரம் தெரியல, யானை தான் தெரியும். அந்த யானை தான் உண்மைன்று நாம சண்டை போட்டுடணும். ஆனால் அந்த யானை எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது? மரத்தால் ஆக்கப்பட்டிருக்கிறது. மரத்தை மறைத்தது மத யானை குழந்தைக்கு. மரத்தை மறைத்தது மத யானை, மரத்தில் மறைத்தது மத யானை அப்பாவுக்கு. அது போல இந்த பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். இந்த 5 பூதங்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் அந்த பரமாத்மா பரத்தில் மறைந்தது பார் முதல். ஆக அற்புதமான இந்த ஒரு திருமந்திரத்தை அசை போட்டுக்கிட்டே இருந்தா தான் வீணான மனச்சலனங்கள் இருக்காதுங்க. 100% ஐ அஷ்யூர் யூ, ஐ ப்ராமிஸ் யூ. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த 32 பல்லுங்கிற சிறைச்சாலையில நாக்கு கடகட கடன்னு ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க. நெவர் ரியாக்ட், இன்டராக்ட். உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கிற மாதிரி உங்களோட பேசக்கூடிய அந்த நபருக்கு ஒரு கருத்து. ஆக எடுத்தமா கவுத்தமான்னு இருக்காது. அதனால யாருக்கு என்ன லாபம்? இவ்வளவு நேரம் நம்ம செஞ்ச அந்த அற்புதமான 3 ஸ்டேஜ் பிராணாயாமா, பாஸ்திரிகா, ஓம் சாண்டி, கிரியா, பிராண சக்தி ஜோரா இருக்கு. எல்லாருமே ரேடியேட்டிங் எனர்ஜி, ஐ குட் ஃபீல் இட். அதுல ஒரு நொடியில ட்ரெயின். ஸோ கிரியா பண்றது பெருசு இல்ல. யூ ஷுட் பி இன்டெலிஜென்ட் எனஃப், யூ ஷுட் பி ஸ்க்ரூப்புலஸ் எனஃப், யூ ஷுட் பி ஜுடிஷியல் எனஃப், அண்ட் யூ ஷுட் ஹேவ் த டோட்டல் அவேர்னஸ் எனஃப் as to how to maintain that invaluable prana சக்தி. அதுக்கு தான் சொல்றார். நாம இந்த 36 தத்துவங்கள் தான் இந்த மொத்தமே. அக்கு வேற ஆணி வரைய பிச்சோம்னு இந்த உள்ள போய் வெளியே வர மூச்சு நின்றுடுதுன்னு தத்துவங்களாவது நீங்களாவது எங்கேயுமே எது சூன்யம் தெரியாது. நாம பூரணம் சொல்றோம், புத்த மதமும் சமண மதமும் சூன்யம் சொல்றோம். எது சரி எது தவறு தெரியாது. பூர்ணமத பூர்ணமி பூர்ணா பூர்ணமுதச்சரி பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ ஈசாவாஸ்யம் ஆபரேஷன். அதுதான். கூட யோகா ஸ்டூடெண்ட் நிரஞ்சனான்னு பேரு. அவ ஆஸ்திரேலியாவில் இருக்கா. அவங்க ஹஸ்பண்டு, அவங்க குட்டி பையன், அவங்க அம்மா அப்பா இங்க மடி பக்கத்தில் இருக்காங்க. அது நிற மாசம் இருந்தது. அப்பா பொண்ணை பார்த்துக்கோங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க, உங்க ஆசீர்வாதம் வேணும். ஏப்ரல் 10th டேட் குறிச்சிருக்கா. நிரஞ்சனா, யூ ரிமெம்பர் அருண்? நிரஞ்சனா கேகே நகர். ஆமா, இப்போ அவர் தேர் இன் ஆஸ்திரேலியா. ஸோ அவளுக்கு இப்போ 2nd டெலிவரி ஏப்ரல் 10th. அவங்க அம்மாவுக்கும் ஒரே டென்ஷன். 11th 12th ஆயிடுது. அப்பா என்னாச்சு? குருஜி தான் எனக்கு, நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன், கவலையே பண்ணாது, எல்லாம் நடந்தது. ஸோ கரெக்டா ஏப்ரல் 16ஆம் தேதி ஒரு அழகான பெண் குழந்தை பிறகு. அந்த பையன் பேரு பிருத்திவி, இந்த பொண்ணு பேரு அவனின்னு வச்சிருக்காங்க. நல்ல ரொம்ப அழகான பேர், ரொம்ப குட்டி, ரொம்ப அழகா இருக்கு. ஸோ யாருங்க என்னங்க இது விசித்திரம்? ஒண்ணுமே வேண்டாங்க, ஒண்ணு வேணும். ஒரு குழந்தை பிறக்கிறத வச்சுக்கலாம். முடியுமா? திங்க் பண்ண முடியுமா? அவுட் ஆஃப் அ சிங்கிள் ஓவன், சிங்கிள் ஸ்பூன், a beautiful, that life throbbing living being comes out. How is it? How is it? How is it? அதனால தான் இங்க உயிரோடு எல்லாத்தையுமே மதிக்கணும். அற்புதமான ரமண பகவான் சொல்றது, எண்ணுரு யாவும் இறை உருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பெற, இறைவன் நல் பூஜனை உந்தி பெற. கடவுளுக்கு என்னடா பூஜை பண்ணணும்னு ரமண பகவான் சொல்றார். உயிரோடு நடமாடின்னு இருக்கு எதிரில நாயும் பூனையும் காக்காவும் குரங்காவும் பசுவாவும் அணுகுட்டியாவும் மனுஷாலும் இருக்கு. அவளை மதிச்சுட்டேன். அவங்க உணர்வுகளை மதிங்க. உணர்வுகள் தான் நான். அந்த உணர்வுகளை காற்று பண்ணவே பண்ணாது. உங்க அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பேத்தியா இருக்கலாம், பேரனா. ஆல்வேஸ் இன்டராக்ட், டோன்ட் ரியாக்ட். ரியாக்ட் பண்றதுனால வேதனை தான் மிஞ்சும். அதுதான் திருமூலர் திருமந்திரம்.
நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. நீ யாரு தெரிஞ்சுக்கிட்டீங்க, பிரச்சனையே இருக்காது. இப்ப பார்க்கலாம். 30ம் 6ம் 36 தத்துவங்கள் படி முக்தி ஏணியா. நீ இறைவன் தான், கடவுள் தனியா இல்ல, நீ தான்டா கடவுள். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தான் கடவுளுங்க. 100% ஐ ப்ராமிஸ். 100% ஐ ப்ராமிஸ். மனசுல மட்டும் அந்த சலனம் இல்லாம நிறைவேற்ற அற்புதமான பூரண நிலவாக இருக்கக்கூடிய பரமாத்மா உங்களுக்குள் பிரதிபலிக்கும். இட்ஸ் அ ப்ராமிஸ். இட்ஸ் அ ப்ராமிஸ். நோ ப்ராப்ளம். அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நாம தான் கடவுள். அந்த கடவுள் தத்துவத்தை உணர்வது தான் இந்த அற்புதமான மனித பிறவி. அந்த கடவுள் தத்துவத்தை உணர்றதுக்கு உணர்வு ஒன்றுதான் வழி. அந்த உணர்வை நாம் மதிக்கணும். அந்த உணர்வின் வழி. அதனால சொல்றார், படி முக்தி ஏணியா. நீ முக்தி அடைவதற்கு இந்த 36 தத்துவங்கள் தான் ஏணி படிகளாக உனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பில்லா ஆனந்தத்து உள்ளொளி. இந்த 36 தத்துவம் தெரிஞ்சுக்கிட்டேன்ன, உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அற்புதமான சுய பிரகாச ஒளி தானாக விளங்கும். புக்கு செப்ப அரிய சிவம் கண்டு தான் தெளிந்து, நான் தாண்டா கடவுள், எனக்குள்ள தாண்டா சிவம் இருக்க எண்ணம் தானாக வரும். அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். எப்படிங்க 17 வருஷம் விருப்பாட்சி குகையில ஒரு வார்த்தை கூட பேசாம மௌனமா ரமண பகவானால் இருந்த முடிஞ்சது? முடியுமா? ஒரு 10 நிமிஷம் நம்மளால சும்மா இருக்க முடியாது. வச்ச வச்சான்னு ஏதாவது ஒரு தாட் வந்துட்டே 17 வருடங்கள் மௌனத்தில் இருந்து அப்புறம் மொள்ள அவர்கிட்ட உபதேசம் கேட்க தன் நிலைக்கு வந்தார். அப்படியே பாதாள லிங்கம் கோயில எத்தனை காலம் இருந்து கடவுளுக்கு தான் நிமிஷம். சேஷாதிரி மகான் தான் வெளிக்குழந்தை. அம்மா நான் சக்தி, ரமண பகவான் என் புள்ள, குமரன், சுப்பிரமணியன் அப்படின்ட்டு அவரை உருவப்படுத்த. ஆக ஒப்பில்லா ஆனந்தத்து உள்ளொளி புக்கு செப்ப அரிய சிவம் கண்டு தாம் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே. அப்பரிசாக, அப்படியே அந்த உணர்வாகவே அமர்ந்திருந்தாரே. அந்த சிவநிலையில், சிவம் என்றால் அழகு, சுந்தரம், அனைத்தையும் உள்ளடக்கிய அந்த நிலையில நீ இருப்படா அப்படின்ட்டு திருமூலர் சொல்ற. ஆக 36 தத்துவங்கள் மறக்காது. வீடியோ பார்த்து 36 எத்தனையோ எடுத்து ரெஃபர் டு இல்ல சொல்ல. இதுதான் மொத்தமே. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா சார் நம்முடைய தேவைகள் ரொம்ப குறைவு சார். ரொம்ப 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 குறைவு. நீங்க இது வேணும் அது வேணும் சேர்த்து வச்சு அத்தமும் வாழ்வும் அகத்தும் மட்டு வீடி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டு விம்மி விம்மி இரு கை தலைமேல் வைத்தள்ளும் மைந்தரும் சுடுகாடு மட்டு பற்றி தொடரும் இறைவனை புண்ணிய பாவங்கள். பட்டினத்தார் மிக தெளிவா சொல்றேன். எதடா கொண்டு போறீங்க, எதை எடுத்துட்டு பார்ப்போம். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கு நிதர்சனமா பார்க்கிற சார். நாம நெருநல் உளன் ஒருவன் இந்தில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. திருவள்ளுவர் சொல்ற, ஏப்பா நேற்று பேசிக்கிட்டு இருந்தேன், இனி இல்லடா. என்னுடைய சொந்த வாழ்க்கையில் என் மனைவியை என்னை விட்டு பிரிந்தது இப்படித்தான். காலையில கிரியாவுக்கு போயிட்டு வந்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம், காய்கறி எல்லாம் தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டு இருந்தோம். செப்டம்பர் 28, 2025. சரி என்ன பண்ணலாம் மத்தியானத்துக்கு, நீங்க பாவக்காய் அரிஞ்சு கொடுங்க, பாவக்காய் பொரியல் பண்ணிடுறேன். அப்புறம் கீரை வாங்கிட்டு வந்துருக்கு, கீரை அரிஞ்சு வச்சிடலாம், முடிச்சிடலாம். பேசிக்கிட்டு இருந்தோம். கிரியா முடிச்சுட்டு நாங்க பேசுறது செப்டம்பர் 10:30. நான் சத்த நாள் அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றேன். எப்பவுமே அப்படி ஐபேட் நோண்டின்னு இருப்பேன். நான் என் பக்கம் பார்த்துட்டு 10:45 she was no more. It happened in my life. Arun knows. Arun came running all the way. அதுதான் சார் வாழ்க்கை. அதனால நம்ம அந்த சக்தி இல்லைன்னு ஆயிடாது. நமக்கு உருவங்கள் தான் தெரியலையே ஒழிய உள்ளுணர்வு இருக்கு இல்லையா? அந்த what happened to that energy which was speaking to me and interacting with me about half an hour back. நம்ம என்னதான் ஒழுக்கனால கூட தெரியலையே. ஸோ அதுதான் மனித வாழ்க்கை. அதனால அதை பார்த்து நம்ம கலங்க கூடாது. இந்த உலகம் என்பது ஒரு கல்வி கூடம். நாம் தான் கடவுள் என்பதை உணர நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த மனித பிறவி ஒரு கல்வி கூடம். அன்பு என்பதை நீங்கள் உணரக்கூடாது, நீங்கள் ஆயிடணும். அதுதான் இந்த ஒன் அண்ட் ஒன்லி எய்ம். அதை நோக்கி போங்க ஒவ்வொரு நாளும். அன்கண்டிஷனல் லவ் and never be judgmental about anything.
இது நடந்து போய்கிட்டு இருக்கு. நீங்க நினைச்சு நடக்கல. 10:30 மணிக்கு பேசின என்னுடைய மனைவி 10:45 கிடையாது. நான் நினைச்சு நடக்கலாம், அவன் நினைச்சுக்கலாம், அவளே நினைச்சிருக்க மாட்டேன். இல்லை பாக பொரியெல்லாம் கீரையாட்டம் ஏன் சொல்லணும்? we don't know. முதல் மூச்சு கொடுத்த அந்த இறைவன் சக்திக்குத்தான் கடைசி மூச்சு எப்பன்னு தெரியும். அதுதான் சிவசூத்ரால சொல்றது. ரொம்ப 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 முக்கியம். காலா, நியதி, கலா, வித்யா, ராகா, பினிஷ். 5 உரைகளால் ஆக்கப்பட்டிருக்கிறோம். காலா, டேட் ஆஃப் பர்த் அண்ட் டேட் ஆஃப் டெத் டிசைடட் ஆல்ரெடி. நியதி, இந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிறக்கணும், இந்த இடத்துல தான் பிறக்கணும், இந்த படிப்பு தான் படிக்கணும், இந்த அனுபவங்கள் தான் இந்த உடம்பை செய்யணும், அதன் மூலமா நான் அன்பை உணர்வேன். கலா, அதை உணர்வதற்கான எனக்கான சித்தத்தில் இருக்கக்கூடிய மனப்பதிவுகள். வித்யா, அதை கற்று உள்ள தேரக்கூடிய அந்த கலை உணர்வு, இயற்கை உணர்வு. ராகா, ஃப்ரீ வில். அங்கதான் வந்து மாட்டிக்கிறாங்க. ரொம்ப அழகா குருஜி சொல்வார், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டெஸ்டினி அண்ட் ஃப்ரீ வில்? யுவர் டெஸ்டினி இஸ் யுவர் ஹைட், யுவர் ஃப்ரீ வில் இஸ் யுவர் வெயிட். யுவர் டெஸ்டினி 5 அடி 10 அங்குலம், இந்த 1 அங்குலம் வளர கடவுளை பாசிபிள். ஆனா 50க்கு 55 கிலோ இருக்கு, 50 கிலோ மாத்தணும், மாத்திக்கலாம். தட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டெஸ்டினி அண்ட். ரொம்ப குருஜி சொல்றது அழகா, அவ்வளவு அழகா சொல்றேன். ஆக இந்த 36 தத்துவங்கள், இந்த 36 தத்துவங்களையும் நாம் இருக்கோம். அந்த படைப்பான சுயரூபம் நம்ம தாங்க தெரியும். உபாதி தனை விட்டு உணர்தலை ஈசன் தனை உணர்தலாம் ஒன்றி பெற சுயமாய் ஒளிர்வதால் ஒன்றி பெற. ரமண பகவான் சொல்றது ஒண்ணுமே கிடையாது. நமக்குள்ள அந்த சுயமாய் ஒளிரக்கூடிய அந்த உணர்வு தெளிவா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வரும். அடாடாடா, இதுதான்டா நான் எதை பார்த்து விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னுட்டு ஒவ்வொருத்தரும் உணரக்கூடிய ஒரு நாள் ஒரு அனுபவம் நிச்சயமாக வரும். அப்பொழுது இந்த உடல் என்பது ஒரு கோவிலாக மாறும். உள்ளம் பெரும் கோவில், ஊனுடம்பு ஆலயம், வல்லார் பிரானார்க்கு வாய் கோபுரவாசம், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம், கள்ள புலன் 5 காளா மண் விளக்கு. மனித பிறவியினுடைய உச்சக்கட்டம் அதாங்க இறைவனடி சேர்ந்தது, இறைவனாக மாறுதல். இறைவன் உங்களுக்குள்ள இருக்கார், சாம்பல் புத்த நிரும்பா இருக்கார். அதை உணர்வதுதான் மனித பிறவியின் ஒரே நோக்கம். அதற்கு இது போல பல ஆண்டோர்கள் சான்றோர்கள் வழிகாட்டுவார். 30ம் 6ம் படிமுத்தி ஏணியாம், ஒப்பில்லா ஆனந்தத்து உள்ளொளி புக்கு, செப்ப அறிய சிவம் கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே. இது ஒரு அற்புதமான திருமந்திரம். அப்படியே அசைப்படுங்க சார். we are the greatest சார், கிரேட்டஸ்ட். நம்முடைய தேவைகள், இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அது மறக்கவே மறக்க. உங்களுக்குள்ள ஒரு குழந்தை, நான் பேசுறது யாரும் நான் கேட்க மாட்டாங்களா, நான் பேசுறது காது கொடுத்து கேட்டு நான் நினைச்சுக்க மாட்டாங்களா, 2 வார்த்தை பாராட்ட மாட்டாங்களா, இப்படி நாயா பேயா தெரிஞ்ச மாடா உழைக்கிறேன்னு அது யாராச்சும் ஒண்ணு இந்த பாராட்டணும். ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய பத்திரமா காப்பாடு. அதே போல நீங்க யாரோட பேசுறீங்களோ அவருக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைய மதிச்சு நட. நீங்க தான் கடவுளுங்கிறது தெளிவன். லவ் ஆல், சர்வ் ஆல், ஹெல்ப் எவர், ஹர்ட் நெவர். சத்ய சாய் பாபா சொன்னாரு, அற்புதமான நாளே. லவ் ஆல், சர்வ் ஆல், ஹெல்ப் எவர், ஹர்ட் நெவர். இதை மட்டும் மனசுல அப்படியே வச்சுக்கோங்க. நிச்சயமா நான் தான் கடவுள் என்ற உணர்வுடன் உங்களுடைய முயற்சி வரும். முதல்ல மனைவி எழுந்த துக்கம் எனக்கு கிடையாது. அது எந்த உணர்வு, எந்த நிலை, அந்த சக்தி என்னவா இருக்கு, அந்த கேள்விக்குரிய எனக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு நாளும் எனக்கு அப்படிதான் போயிடும். இறை உணவு நான் யார், இதுதான் நான் அப்படின்ற உணர்வு. அப்படி இருந்துச்சுன்னா நாம நமக்கும் சந்தோஷமா இருப்போம், மற்றவாளையும் சந்தோஷம். நம்ம தேவைகள் ரொம்ப 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 மிஞ்சி போனா 5 இட்லி 15 இட்லி எதுல தட்டுல வச்சு சாப்பிட முடியும்? முடியாது. மத்தியானம் சாப்பாடு, தூங்குறப்ப தூக்கு. இந்த எல்லாத்துக்கும் ஒரு தெலுங்குல ஒரு பழமொழி இருக்கு, கோட்டி வித்தா கூட்டி ஈம்பாங்க. கோடி வித்தா கத்துக்கிறேன் எதுக்கு? மம்மம் சாப்பாட்டுக்கு தான். நீ இன்ஜினியரா இருக்கலாம், சயின்டிஸ்டா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கு. இந்த பசி, ஆக பசின்னு ஒருத்தர் கை நீட்ட இல்லைன்னு சொன்னாங்க. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் ஆவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி,
யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னொரு. ரொம்ப அழகான வாழ்க்கை சார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளலாம் வல்லான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாலும் துய்த்தலது. சார் நெத்தி அடி சார் திருவள்ளுவர். வல்லான் வகுத்த வகையல்லால் கோ சிரிப்பு தான் சார் வரும். கோடி தொகுத்தாலும் துய்த்தல் அரிது. நான் யோகா டீச்சர் அருணுக்கு தெரியும். நிறைய விஐபிஎஸ் கிளாஸ் எடுத்திருக்கேன். லால்குடி ஜெயராமன் முதல் துரைமுருகன் எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்திருக்கேன். கோடி தொகுத்தாலும் கோடி கோடியா வச்சுக்கிட்டா கூட ஜோரா அந்த இட்லி, ஒரு வடை, தேங்காய் சட்னி, ஜோரா சாம்பார், அதுல உருட்டி உருட்டி சாப்பிடுற சுகம் கிடைக்காது. ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறான். ஏன்? டயபெட்டிஸ் சார். டாக்டர் ஓட்ஸ் தான் சாப்பிட சொல்லியிருக்கு. நல்லா மல்லிப்பூ மாதிரி இட்லி இருக்குது, வெள்ளை வெள்ளையான தேங்காய் சட்னி இருக்குது, ஜோரா மெதுவடை இருக்குது, புரட்டி புரட்டி சாப்பிட கொடுத்து வைக்கலையா மனுஷா? நீ கோடி கோடியா சேர்த்து வச்சேன். திங்க் அபவுட் டைம். திங்க் அபவுட் நம்ம தேவைகள் மிக்க குறை. அதனால் உணர்வுகளாக மாறுங்கள். உடலுக்கு முக்கியத்துவம். உடலை போற்றி பேணி பாதுகாக்கிறது. சந்தேகமே கிடையாது. உடம்பரடியின் உயிரார் அழிவர். திடம்படும் மெய்ஞானம் சேரவும் மாட்டார். திடம்படும் மெய்ஞானம் சேரவும் வேண்டி உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பு முக்கியம், கருவி. ஆனா அதுவே இருக்காது. டோன்ட் பேம்பர். அது ஒரு ஏணி படையங்களாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகள் இறைமையாக மாறும். அன்பாக நீங்கள் மாறும். குரு ரொம்ப அழகா சொல்வார், லவ் இஸ் நாட் an emotion. லவ் இஸ் a fiber of your being. அதை நோக்கி நம்ம போனோம்னா நாம தாங்க கடவுள். சந்தேகமே. அது கடவுளை மாறுதான் நம்ம மனிதர்கள் ஜோரா ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. எல்லாருக்கும் உங்க சக்தியை கொடுங்க. எல்லாரும் பிளஸ் பண்ணிட்டே இருங்க. கவலையப்படாதீங்க. உங்ககிட்ட ஒருத்தன் வந்தானே, ஆமா இது நிஜம்தான், தைரியமா போகணும். அந்த மாதிரி இருக்கணும் உங்க வார்த்தைகள், உங்களுடைய எண்ணங்கள். நிச்சயமாக அது சத்தியம். ஆல்வேஸ் have the kind of a positive approach, unconditional love, and never be judgmental about anything. Life is love, life is joy, life is enthusiasm. சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. ஜெய் குருதேவ். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ sir. Thank you. Jai Gurudev.